குதிரை பேர அரசியல் அப்படிங்கிறது பேசுபொருளா மாறி இருக்கு. மீண்டும் திமுக சார்பில் ஆளுநரிடம் ஒரு புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா இர்ரெகுலாரிட்டிஸுக்கும் எடுப்பான எடுத்துக்காட்டாக இருப்பது திமுக தான் சொல்ல வராங்க. ஒரு கட்சியை உடைப்பது, ஒரு கட்சியில ஸ்லீப்பர்ஸ் வைப்பது, அவர்கள் முரண்டு பிடித்தால் அவர்களோடு இருக்கின்ற சில பேரை வெட்டி வந்து அந்த கட்சிக்கு கொண்டு போய் சேர்ப்பது, இதுதானே காலங்காலமா நடந்து கொண்டு இருக்கிறது. திமுக செய்தது தவறுன்னு உங்க பார்வையில் இருக்கும் பொழுது அதே இன்று தமிழக வெற்றி கழகம் செய்வது சரின்னு ஆயிடும். உங்களுடைய கட்சியினுடைய 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, திமுக சின்னத்துல நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க ஏன் வந்து வர மறுக்கிறாங்க? அப்போ அதுதான் திமுக செய்கின்ற சூட்சமும். தலைவர்கள் ராஜினாமா செய்ய சொன்னார், அவரை தன்னிச்சையாக செய்யவில்லை. ஆனால் அவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை என்று சொன்னால் அதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. திமுக எல்லாவற்றையும் சாதிக்கும், எப்படிப்பட்ட நிலைமையும் சாதிக்கும். எல்லோரையும் வந்து அந்த கட்டன் பேஸ்ட்ல வந்து அவங்க கெட்டிக்காரர்கள். அந்த வகையில கட்டன் பேஸ்ட் வகையில இந்த 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் கபலீகரம் செய்து கொண்டார்கள். கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படின்ற மாதிரி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பற்றி மீண்டும் அதை பதிவு செஞ்சுட்டே இருக்காரு. உங்க கூட்டணியில தான் நீங்க வந்து அந்த கூட்டம் தான் தேர்தலை சந்திச்சீங்க. சீட்டாடுறவங்கிட்ட போய் திருக்குறளை பத்தி சொன்னா மச்சி ஒரு கை குறையுது உட்காரு அப்படின்னு. திமுகவுக்கு எந்த பாஷையில புரியுமோ அந்த பாஷையிலே ஆடியன்ஸ் எல்லாம் அந்த சீட்டாடுற கும்பல் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஜெக்ஷன் எடுத்துக்கலாமா? விசாவியை சந்தித்த இயக்கம் தடா பொடா எல்லாவற்றையும் சந்தித்த இயக்கம் சொல்றாங்களே, அவங்க ஏன் விசாரணையை வந்து எதிர்கொள்வதற்கு தயங்குகிறார்கள்? ஒருத்தர் போய் வெளிநாட்டிலேயே சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலே நோட்டீஸ் எப்போ வந்தாரு? லுக் அவுட் நோட்டீஸுக்கு தடை வாங்கிய பிறகுதான் அவர் வந்தாரு. இப்ப மறுபடியும் தமிழக அரசு போய் அதுக்கு அப்பீல் போயிருக்குது. எல்லாவற்றையும் எதிர்கொள்றவன் வர வேண்டியது தானே. ஏன் செந்தில் பாலாஜி ஏன் அண்டர் கிரவுண்ட்ல பதுங்கி இருக்கிறாரு? வழியில கனம் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு வழியில பயம் இருக்குது. எல்லாவற்றையும் எது வந்து சந்திங்க. திமுக பயந்துருச்சு. புரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மதிமுக செய்தி தொடர்பாளர் திரு அந்தரிதாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அரசியலில் தற்போது மீண்டும் இந்த குதிரை பேர அரசியல் அப்படிங்கிறது பேசுபொருளா மாறி இருக்கு. மீண்டும் திமுக சார்பில் ஆளுநரிடம் ஒரு புகார் மனு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே வைகோ அவர்கள் மீது கொடுத்திருந்தாங்க, இப்போது எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் மீது கொடுத்திருக்காங்க. இந்த அரசியல் எது நோக்கி போகும் அப்படின்னு? அரசியல் என்பது அன்னதான சமாஜமும் அல்ல, உரிமை கிளர்ச்சி என்பது உண்டிப்பெட்டி நிரம்பியவுடன் கருகி போய்விடுவதல்ல என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். இவர்கள் வந்து சொல்கின்ற அந்த குதிரை பேரம் வந்து இப்பொழுதல்ல, எப்பொழுதோ ஆரம்பித்து விட்டது. பக்தவச்சலம் அது முதல்வராக இருக்கும் பொழுதே குதிரை பேரம் என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நினைவிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய இயக்கத்தில் இருந்த கம்மம் ராமகிருஷ்ணன் பம்பரம் சின்னத்திலே வென்றார். அவரை ராஜினாமா செய்ய சொல்லிவிட்டு அதே தொகுதியிலே மீண்டும் நிற்க வைத்து அவர்களோடு சேர்த்து கொண்டார்கள். கண்ணப்பன் பொருளாளராக இருந்தவர், அவரும் வந்து பம்பரம் சின்னத்திலே நின்றார். 2009ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அவரை வந்து பம்பரம் சின்னத்திலிருந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டு மீண்டும் வந்து திமுகவிலே நின்றார், வென்றார். மதிமுகவில் இருந்த உட்கட்சி மோதல் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உக்கிரத்தில் இருந்த ஒரு காலகட்டம். செஞ்சி ராமச்சந்திரனா இருக்கட்டும், திரு எல் கணேசனா இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே ஒரு எதிர்ப்பு மதிமுக அணியில வந்து உருவாக்கி தனியாக செயல்பட்டாங்க, போட்டி பொதுக்குழுவா நடத்துனாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர்கள் போய் திமுக வசம் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. நான் எதை சொல்ல வந்தேன்னா, எல்லா இர்ரெகுலாரிட்டிஸுக்கும் எடுப்பான எடுத்துக்காட்டாக இருப்பது திமுக தான் சொல்ல வரேன். ஒரு கட்சியை உடைப்பது, ஒரு கட்சியில ஸ்லீப்பர்ஸ் வைப்பது, அவர்கள் முரண்டு பிடித்தால் அவர்களோடு இருக்கின்ற சில பேரை வெட்டி வந்து அந்த கட்சிக்கு கொண்டு போய் சேர்ப்பது, இதுதானே காலங்காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. 2006 அப்படிதான் எல்ஜியும் செஞ்சியும் வச்சு ஒரு போட்டி பொதுக்குழு வைத்து அதுக்கு யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவர்களே தான் இப்பொழுது இந்த கட்சியிலேருந்து ஒரு துணை பொதுச்சாளர் போனால் அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்து ஒரு ஸ்லீப்பர் செல்லாக வைத்துக்கொண்டு நாங்கள் கொஞ்சம் வந்து கட்சியிலேருந்து வெளியேறுகிறோம் என்று சொல்லும் அந்த காலகட்டத்திலே அவர்களாம் ரிட்டையர்ட் ஆனவர்களாம், இராணுவத்தில் இருந்து வந்தவர்கள் வந்து செக்யூரிட்டி வேலைக்கு போவாங்களே, அது மாதிரி ரிட்டையர்ட் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. 2002 அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அவர்கள் இவ்வளவு நாள் சேர்க்காமல் நாங்கள் வந்து விலகி வந்தவுடன் உடனே அவர்களுக்கு கியூ கட்டி சேர்க்கிறார்கள் என்று சொன்னால் எடுத்துக்காட்டாக அவர்கள் தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு அவர்களுக்கு என்ன, அதுக்கு அது சொல்வதற்கான தார்மீக அந்த இது வந்து திமுக செய்தது தவறுன்னு உங்க பார்வையில் இருக்கும் பொழுது அதே இன்று தமிழக வெற்றி கழகம் செய்வது சரின்னு ஆயிடுமா? இல்ல, அது குதிரை பேரம் இல்லை. அவர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த குழு என்ன சொல்லுச்சு அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு வந்து திமுகவோடு தீய சக்தி காலங்காலமாக எம்ஜிஆர்
அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் சொன்ன அந்த திமுகவோடு இணக்கமாக போய் ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை அவர்கள் போய்விட்ட பிறகு நாங்கள் எப்படி அதில் இருப்பது, ஆகவே நாங்களாகத்தான் விளைக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் சொன்னாங்க. இன்னைக்கு எம்ஆர் விஜய் பஸ் சொல்றாருன்னா அதில் என்ன உட்பொருள்னு நமக்கு தெரியல. ஆனால் இது இந்த காரணத்திற்காகத்தான் நாங்கள் விலகி தாவைக்காலை சேர்ந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆட்டுக்கு தாடின்லாம் சொன்னாங்க. அப்போ அன்னைக்கு அதிமுக போய் திமுகவை பற்றி புகார் கொடுக்கும்போது இன்னைக்கு தெரியல இவர்களும் அவர்களும் ஒரே நாளில் கொண்டு போய் ஒரே மாதிரியான புகாரை கொடுக்கிறார்கள் சொன்னால் இது எதை நோக்கி போகிறது என்று நமக்கு தெரியவில்லை. ஏன்னா இன்னைக்கு நேற்றைக்கு நினைக்கிற மரியாதைக்குரிய அந்த தூத்துக்குடியில் இருக்கிறார் அந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, இன்னும் 6 மாதம் தான். எப்படி ஸ்டாலின் சொன்னார் 6 மாதத்துல தேர்தல்னு, இவர் சொல்றாரு இன்னும் 6 மாதம் தான். சிஎம்மா மரியாதைக்குரிய ஸ்டாலின் வருவார்கள், கட்சியை உதயநிதி அவர்கள் நடத்துவார்கள், சிவா போன்றவர்கள் எல்லாம் யூனியன் மினிஸ்டரா கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதை நோக்கி அவர்கள் போய் கொண்டு பிஜேபியோட கேம் இருக்குன்னு நீங்க எல்லாமே, அதாவது பதவி என்பது தொண்டு செய்வதற்கான ஒரு கருவி, அவ்வளவுதான். எங்கள் தலைவர் கூட சொல்வார், நம்மை மக்கள் எந்த இடத்துல வைத்து பார்க்கிறார்களோ அந்த இடத்துல இருந்து நாம் சேவை செய்ய வேண்டும் என்று. அது ஒரு கருவியாகத்தான் பயன்படுத்த விட வேண்டும். ஆனால் அதுதான் இன்றைக்கு பிரதானமாக இருக்கிறது, அதுதான் பிரதானமாக எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது. நேற்றைக்கு கூட ஒரு செய்தி வந்தது, அவருடைய மாப்பிள்ளை மூலமாக எல்லா கண்டங்களிலும் இன்றைக்கு அவர்கள் அந்த பணத்தை முதலீடு செய்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த அதிர்ச்சி தரத்தக்க தகவல்கள்லாம் வந்திருக்கிறது. லிங்கன் அவர்கள் தான் சொல்வார்கள், ஸ்டாண்ட் வித் ஹிம் when he is right, பார்ட் வித் ஹிம் when he goes wrong. சரி என்று பட்டால் சார்ந்தில், தவறு என்று சொன்னால் விட்டு விலகிவிடு. எங்களுக்கு தவறு என்று பட்டது. ஏற்கனவே நாங்கள் தொடர்ச்சியாக 9 ஆண்டு காலத்தில் அவமானப்பட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் ஆறுமே எழுப்புற கேள்வி என்னன்னா, தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டுகள் அவமானப்பட்டு இருக்க பொழுது ஏன் அந்த கூட்டணி தர்மத்திற்காக அங்கு ஒட்டி உறவாடவே இல்லை? அது அரசியல் அன்றே அது சொல்லியிருக்கலாம் இல்லை. அரசியல் என்பது ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ் தான். எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொல்வார், வாழ்க்கை என்பதே அந்தந்த நேரத்து யதார்த்தம் தான். அந்த யதார்த்தம் 4 தொகுதியில் தான் நீங்கள் நிற்க வேண்டும், இதை விட்டால் நாதி இல்லை உங்களுக்கு என்று சொன்ன பொழுது நாங்களும் மீண்டும் முட்டுச்சந்தில் விட்ட பொழுது ஜெயலலிதா மாதிரி 2011 தேர்தலை புறக்கணிக்கின்ற நிலைமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக உயர்நிலைக் குழுவிலே நாள் முழுவதும் விவாதித்தேன். நான் உயர்நிலைக் குழுவுடைய உறுப்பினர். நாள் முழுவதும் விவாதித்து இந்த கட்டத்தை கடந்து விட வேண்டும், அதுதான் அரசியல் டாக்டிக்ஸ் என்பது. ஆகவே இது கடந்துவிட்டு அடுத்த முறை இனிமேல் இவர்களை நம்புவதிலே எந்த பிரயோஜனம் இல்லை என்பதை அப்பொழுதே முடிவெடுத்து விட்டோம். ஆகவே அரசியல் என்பது ஒரு நெளிவு சுழிவோடு போக வேண்டிய ஒரு 3 தொகுதிகளில் திமுக சின்னத்தில் நின்னுங்க உதயசூரியன்ல. ஆனா ஒரு தொகுதியில உங்க இஷ்டப்படி தீப்பட்டிலையோ இதுல நின்னுக்கோங்க சொன்னாங்களே, ஏன் நிக்கல? இல்ல, அதுதான் நிர்பந்தம் சொன்னேன். துர்காமையார் அந்த தொகுதியை சார்ந்தவர். அந்த தொகுதியிலே முதல்ல கொடுத்துட்டு சொல்லிட்டாங்க, எங்களுடைய பதிவுக்காக ஒரு தொகுதியிலே நாங்கள் நிற்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் ஒத்துக்கொண்டார். ஆனால் 3 நாட்களை பிறகு 6 மினிஸ்டர்ஸ் மந்திரிகள் இந்த தலைவர் வைகோ வீட்டுக்கு இல்லை துர்காமாவுடைய சொந்த தொகுதி, வேறு வழி இல்லை, தயவுசெய்து நீங்கள் நின்று தான் ஆகணும்னு தொந்தரவு பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் எப்படியாவது போங்கன்னு சொல்லிட்டு தலைவர் அந்த கட்டத்தை கடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆகவே நிர்பந்தப்படுத்தினார்கள் என்பது ஒன்று தான் இது செய்தி. ஆகவே அதற்கான விலகுவதற்கான நேரம் அதுவல்ல, நிறைவாகும் வரை மறைவாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே அந்த தேர்தல் என்கின்ற கட்டத்தை கடந்து விட்ட பிறகு எங்களுடைய கட்சியிலே இருக்கின்ற அனைத்து தொண்டர்களுடைய முடிவுக்கேற்ப பொதுக்குழுவிலே தீர்க்கதரிசனமாக அந்த தீர்மானத்தை நான் தான் வாசித்த பொழுது விண்ணும் மண்ணும் அதிர மக்கள் நம்முடைய இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் அதை வரவேற்றார்கள். உங்களுடைய கட்சியினுடைய 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, திமுக சின்னத்துல நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க ஏன் வர மறுக்கிறாங்க? அப்போ அவ்வளோ ஆதரவு இருக்குன்ற அதுதான் திமுக செய்கின்ற சூட்சமும். மற்றவர்களையெல்லாம் நாம் எப்படியாவது சரி செய்து விடலாம். வைகோ கொஞ்சம் பிடிவாதக்காரர், அவர் சரி செய்ய முடியாது. அவருக்கு ஒரு பிளாக் ட்ராப் வைக்கணும் என்றதுக்காக திட்டமிட்டு நம்முடைய சின்னத்தை நிற்க வேண்டும் என்று இது பண்ணார். கேட்கறது உங்க கட்சிக்காரவங்க விசுவாசிகள் தானே? இப்போ எத்தனையோ பேர் ராஜினாமா செஞ்சுட்டு வராங்க இல்லையா? விசுவாசம் ஒரு நெருக்கடி வரும்போது தான் விசுவாசத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்குது. ஏனடி எதற்கடி ஏன் அந்த நெருக்கடின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி நேரத்தில் சொன்னார். ஆனால் அன்றைக்கு மிசா சட்டத்தை எதிர்கொண்டு வந்தவர்களாம் இன்றைக்கு பதவியில் இருக்கிறார்களா என்று சொன்னால் கிடையாது. ஆகவே அவ்வளோதான், அவங்க விசுவாசம் அதுதான். இவங்க விசுவாசம் கட்சி உங்களை தேர்வு செய்து ஒரு இடத்துல எல்லாருடைய தியாகம் அதில் அடங்கி இருக்கிறது. உங்கள் 2 பேருடைய அந்த தொகுதி என்பது எல்லாருடைய தியாகம் அடங்கி இருக்கிறது. நாம் பெற்ற பிள்ளைக்கு மற்றவர்கள் உரிமை கொண்டாடுகிறார்கள் என்ற எண்ணத்தோடு தான் தொண்டர்களும் இல்லை அந்த சின்னத்தில் இருக்க நமக்கு தேவையில்லை, நம்ம சின்னத்தில் நிற்க வேண்டும் என்பதனால அது நீங்கள் அவர்கள் ராஜினாமா செய்ய சொல்லுங்கள் என்கின்ற அழுத்தம் வந்த காரணத்தால் தான் தலைவர் அவர்கள் ராஜினாமா செய்ய சொன்னார். அவரை தன்னிச்சையாக செய்யவில்லை. ஆனால் அவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை என்று சொன்னால் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. திமுக எல்லாவற்றையும் சாதிக்கும், எப்படிப்பட்ட நிலைமையும் சாதிக்கும். எல்லோரையும் அந்த கட்டன் பேஸ்ட்ல அவங்க கெட்டிக்காரர்கள். அந்த வகையில் கட்டன் பேஸ்ட் வகையில் இந்த 2 எம்எல்ஏக்களும் அவர்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க, கபலீகரம் செய்து கொண்டார்கள்.
திரு செந்தில் அவர்கள் தானா போய் தான் அங்க போய் சேர்ந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்படிதான். கடையநல்லூர் ராஜேந்திரன் அவர்கள் இன்னும் நான் மதிமுக தான் தொடர்றேன், ஆனா நான் டிஎம்கே எம்எல்ஏவா தான் இருப்பேன் இல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லிட்டே போயிட்டார் செந்தில் செல்வன். நான் வந்து இல்ல நான் போயிட்டேன் வந்து அப்படிங்கிறாரு. திமுகவில் ஜெயிச்சேன், திமுக உறுப்பினர், திமுகவில் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ம். இவர் கட்சி அடையாளத்தை பயன்படுத்துறாருன்னா அது வரலாம் சந்தோஷம். அந்த ஒரு விசுவாசமாவது இருக்குது அப்படின்றது அது வரலாம் சந்தோஷம். ஏன் இப்போ வந்து திரு வைகோ அவர்கள் மீது இதே விஷயம் வந்து கூறப்பட்டது, இதே புகார் கூறப்பட்டது என்னன்னா, விஜய் அவர்களை அவர் சந்தித்த பொழுது அவர் சொன்ன விஷயங்கள், அவர் வந்து வெளிப்படையா அறிவிச்ச சில விஷயங்கள், அதாவது ரிசைன்மெண்ட் வர சொல்லுங்க நான் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவர் சொன்னதாகவும், மறுபடியும் அவர் வந்து அடுத்த இல்ல நாளே அது இல்ல நான் சொன்னேன் நீங்க பிரச்சாரம் பண்ணல கேட்ட போது பண்ணுன்னு சொல்லும்போது எதுக்கு இந்த குழப்பம்? அதாவது ஏஜ் அப்பியரன்ஸ் ஏஜ் மெச்சூரிட்டி வரும்பொழுது சில ஸ்லிப் ஆஃப் த டங் என்பது எக்ஸ்டம்பரஸ்ட் ஸ்பீச்சில் வந்து சில தவறுதல்கள் வரலாம். அந்த வகையில் தான் அவர் அடுத்த 2வது நாளே சொன்னார். அப்படியெல்லாம் கேட்கல, தொண்டர்கள் அழுத்தத்தின் காரணமாக இப்படி ஒரு மனநிலை கட்சியிலே இருக்கிறது என்று அவரிடத்துல சொன்னேன். அப்பொழுது ஒரு வேளை அது மாதிரி ரிசைன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ண முடியுமான்னா அப்போ யோசிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, அவரை வந்து எந்த வகையிலையும் வந்து நம்ம வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அதோட போறதுக்கும் இப்போ அந்த 2 எம்எல்ஏ இல்ல அப்படின்ற பட்சத்தில் டிவிகேல வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? இல்லை டிவிகேல நல்ல ஒரு மரியாதை இருக்குது. அனைத்து கட்சி கூட்டம் இங்கு அண்மையில் வந்து மகாபலிபுரத்தில் வந்து நடந்தது. கூட்டணி கட்சி ஃபிஷரிஸ் கோவில் கூட்டணி கட்சிகளுடைய அதில் நல்ல எல்லாருக்கும் கொடுக்கின்ற மரியாதையோடு அவர்கள் நடத்தினார்கள். அந்த கூட்டணிக்கு பெயர் வைக்கும் பொழுது கூட தலைவர்களை தனித்தனியாக அவர்கள் வந்து கலந்துரையாடினார்கள். அதனால் நாங்கள் வந்து எதையும் எதிர்பார்த்து வந்து அரசியலில் போகலை. எந்த இடத்துல இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான். அதனால தான் சொன்னாங்க, நல்லது என்று சொன்னால் ஆதரிப்போம், அல்லது என்று சொன்னால் நிச்சயமாக சுட்டி காட்டுவோம். சுட்டி காட்டுகின்ற அந்த நிலைமையிலே தான் நாங்கள் தோழமையோடு தொடர்கிறோம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வரை உங்களுடைய ஸ்டாண்டுன்றது ரொம்ப வேறையா இருந்தது. இப்போ அப்படியே ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்ல இருக்கும் பொழுது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. இல்லை கூட்டணி என்கின்ற தர்மம் இருக்கும் பொழுது நிச்சயமாக எல்லாவற்றையும் வெளியிலே சொல்ல முடியாது. ஆனால் கட்சியினுடைய உள் விவாதங்களிலே இவைகள்லாம் பேசப்பட்டு பல கட்டங்களிலே அவைகள்லாம் விவாதிக்கப்பட்டு இந்த கட்டத்தை கடந்துவிட்டு அடுத்த கட்டத்திலே நாம் வேறு மாதிரியாக சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு பிறகு எடுத்த அந்த முடிவின்படி தான் இப்பொழுது இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா கட்டத்திலும் இது விவாதிக்கப்பட்டிருக்கிறது. we are very few, we are always right to the path அப்படின்ற மாதிரி அந்த வழியிலே சரியான வழியிலே தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று கட்சி நினைக்கிறது. நீங்கள் சொன்னீங்க ஒரு வயது முதிர்வின் காரணமாக ஒரு எக்ஸ்டம்பரில் பேசும் பொழுது சில விஷயங்கள் வந்து திரு வைகோ அவர்கள் பேசிடுறாரு, அது வந்து ஸ்லிப் ஆஃப் த டங் ஆயிடுது. அதே விஷயம் தானா திரு திருமாவளவன் அவர்கள் குறித்து திரு வைகோ அவர்கள் சொன்ன கருத்தும்? இல்லை அது கேஷுவல் கமெண்ட்டுங்க. அவர் போகும்போது என்னங்க, ஒரு கட்சியில் வந்து மந்திரியாக இருக்கிறாங்க, அந்த கட்சியில் நாங்கள் கூட்டணியோட இல்லை வேறு கட்சியோட பழைய கூட்டணியிலே தொடர்கிறோம்னு சொல்லுது பேசும்போது ஒரு கேஷுவல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் கொடுத்தார். அது அவர் தவறுதலாக புரிந்து கொண்டு தேவையில்லாமல் விமர்சனம் செய்தார்கள். அதுக்கு பிறகு தலைவர் அவர்கள் ஐ வித்ரா மை வேர்ட்ஸ் என்று சொன்ன பிறகு அதோடு முடிந்து விட்டது அந்த நிகழ்வு. அவரை வந்து பல காலகட்டங்களிலே வைகோ அவர்கள் பெருமைப்படுத்தி தான் பேசியிருக்கிறார். விளிம்பினை மக்களிடத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட மக்களிடத்திலிருந்து ஒரு தலைவன் உருவாகிறான் என்று சொன்னால் அது சாதாரணமாகாது. அவருக்கென்று ஒரு குடும்பம் கூட இல்லை. ஆக அந்த வகையிலே மக்கள் நல கூட்டணி இருக்கும் பொழுதிருந்தே அவரை ஒரு தோழமை உணர்வோடு ஒரு தம்பியாகத்தான் நினைத்து அவரை வந்து எதிர்க்கிறார். இது ஒரு கேஷுவல் கமெண்ட். இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். இல்லை அதே மாதிரி திரு வைகோ அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர்களிடம் பேசுவது போது கூட ரொம்ப கோவப்பட்டுறாரு. இது குறித்த நிறைய விமர்சனங்கள். உணர்ச்சி என்பது மனதனுடைய சுவாபம் சார். உணர்ச்சி படாத மனிதனாகவே இருக்க முடியாது. இப்போ அவருடைய 30 ஆண்டு கால வந்து பாராளுமன்ற பேச்சு வந்து கம்பைல் பண்ணி 6 தொகுதிகளாக இன்னைக்கு வெளியிட ஆகஸ்ட் 4ஆம் தேதி புதுடெல்லியிலே வெளியிட இருக்கிறார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்டம்பர்ட் ஸ்பீச்சாக தான் இருக்கும். ஆனால் வித்தின் த ஃப்ரேம்வொர்க் என்கின்ற அடிப்படையில் தான். அதில் இதுவரை 10 பிரதமர்களை அவர் சந்தித்து இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் ஈழ பிரச்சனையை பற்றி பேசும்பொழுது நட்வர் சிங் நினைக்கிறேன் வெளிவிவகாரத்துறையில் அமைச்சராக இருக்கும்பொழுது என் முன்னே நிற்பவன் சிவனோ எனில் அல்லன் நான்முகனோ எனில் அல்லன் முழமுதற் போலையான் எவனே ஆயினுமாக முன்வைத்த காலை யான் பின்வையேன் அமரை பெறுவேன் சொல்லிவிட்டு எனக்கு இனமா இந்தியாவா என்று என் முன்னே ஒரு கேள்வி எழுமானால் என்னுடைய இனத்திற்காக இந்தியாவே மறப்பேன் துறப்பேன் என்று பேசியவர் அவர். இது வந்து நீ ஒரு வகையிலே பார்த்தால் அது வந்து அபவ் த இது இஸ் ரீடிங் இட் பிட்வீன் த லைன்ஸ்ன்ற மாதிரி இருக்கும்.
ஆனால் அந்த அளவிற்கு இந்த இனத்தின் மீது இன மக்களின் மீது அவர் வந்து வைத்திருக்கின்ற பற்றின் காரணமாக தான் பேசியிருக்கிறார். அதை தான் இப்போ 6 தொகுதிகளாக வெளியிட இருக்கிறோம். ஆக ஒரு உணர்ச்சி வசப்படுவது வந்து மனிதனுடைய இயல்பு. எதற்கு உணர்ச்சி வசப்படுமோ அதுக்கு பட்டு தான் ஆகணும். அவர்கள் வந்து வேண்டுமென்றே திட்டமிட்டு சில ஊடகவியலாளர்கள் அது மாதிரி அவர், ஏன்னா அப்படி தானே வருவாங்க சில பேர் வந்து எரிச்சல் ஊடகவியலாளர்கள் வந்து கேள்வி கேட்பது அவங்களுடைய தார்மீக உரிமை இல்ல. மக்கள் என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுதானே. இப்போ நீங்க வந்து இந்த கூட்டணியில திமுக வெளியில வந்துட்டு கரப்ஷன் கமிஷன் கரெக்ஷன் இப்படிதான் வந்து திமுக செயல்படுத்து ஊழல் அப்படின்னு பேசும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து கேள்வி ஒரு எழுப்பு. நீங்க அதை அப்ப சொல்லல அப்படின்றது. பத்திரிகையாளர் மீது அவருக்கு எந்த இதுவும் கிடையாது. இன்னும் சொன்ன போனா பொடாவை பத்தி சில ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம்ஸ் பண்ணும்பொழுது அவர் வந்து பத்திரிகையாளர்களை இது இந்த சரத்துக்குள்ளே அவர்களும் வருவார்கள் என்று சொல்லும்பொழுது அதை எதிராக நின்று அதெல்லாம் எடுக்க வேண்டும். பத்திரிகையாளர்கள் அந்த வகையில வந்து யாரையும் பழி வாங்கக்கூடாதுன்னு அந்த குறிப்பிட்ட சரத்தை எடுத்தவரே அவர் தான். ஒவ்வொரு ஜனவரி 1ஆம் தேதியும் பத்திரிகையாளர்களை அழைத்து அவர்களுக்கு விருந்து வைத்து அவர்களோடு அளவாடக்கூடியவிட தான். இது வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு மோட்டிவேஷனோட கேட்கப்பட்ட கேள்வின்றதுனால தான் அவர் கொஞ்சம் இது பண்ணார். அதுக்கு பிறகு அது தவறுதா அப்படின்றத அடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார். ஸோ திரு விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் கடந்த ஒரு 2 மாதங்கள் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? ஸோ ஃபார் ஸோ குட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் மின்சாரத்துறையில் நாங்கள் வந்து கேங்மேன் சொல்லிட்டு ஒரு இது கிட்டத்தட்ட 2010 வந்து அதற்கான தேர்வு நடந்தது. 15,000 பேர் கேங்மேனாக மின்சாரத்துறையில் 15,000 பேர் கேங்மேனாக தேர்வு செய்யப்பட்டார்கள். அதில் 9,000 சில்லற பேர் வந்து அதிமுக ஆட்சியில் அவர்கள் வந்து பர்மனெண்ட்டாக அப்சர்வ் பண்ணாங்க. 5,493 பேர் அப்படியே விட்டார்கள். பல காலமாக திமுக வந்த காலத்திலேருந்து துரை வைகோ அவர்களை வைத்து நாங்கள் எங்களுடைய இது MLF என்கின்ற தொழிற்சங்க அமைப்பின் சார்பாக பல முறை அவரிடத்தில் நேரே பார்த்துருக்கிறோம். பல கவன ஈர்ப்பு கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். இதுவரை எந்த அசைவும் இல்லை. பண பிரச்சனை என்கிற ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் நிற்குது, இவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்தால். ஆனால் அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 5,493 கேங்மேன் மாத்திரமல்ல, காலியாக இருக்கின்ற 15,000 காலியிடங்களை கூட நாங்கள் டிரான்ஸ்பேரண்டாக அவற்றை பணி நிறைவு செய்வோம்னு சொல்லுவோம். அது ஒன்றே போதும். ஆனால் இன்னைக்கு வந்து கொண்டு இருக்கின்ற நிகழ்வுகள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு மாற்றத்தை எங்களால் உணர முடிகிறது. ஒரு வழக்கறிஞராக நான் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு பத்திரப்பதிவிற்காக போகும்பொழுது முன்பு இருந்த சூழ்நிலையும் இப்பொழுது இருந்த சூழ்நிலையும் எனக்கு வித்தியாசமாகப்படுகிறது. ஒரு RTO ஆஃபீஸுக்கு போகும்பொழுது முன்பு இருந்த சூழ்நிலையும் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையும் வித்தியாசமாக தெரிகிறது. ஆக மாற்றம் தொடங்கி இருக்கிறது. 1000 கல் ஓட்டம் கூட ஒரு சின்ன அடியிலே தான் துவங்குகிறது. ஒரு சின்ன அடியை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே மாற்றம் இருக்கிறது. சில தவறுகள் இருக்கிறதுனா தவறுகளும் இருக்கிறது. அவற்றையெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டி கொண்டு தான் இருக்கிறோம். ஆக அந்த வகையிலே பார்க்கும்பொழுது கம்பேரிட்டிவா நல்ல ஒரு சிறப்பான ஆட்சி. வழக்கறிஞர் அப்படின்றனால கேட்கிறேன். அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த ஒருவரே மனு கொடுத்திருக்காங்க கோர்ட்ல. அப்படின்னும் பொழுது இது வந்து சரியான ஆட்சி தானே அப்படின்ற ஒரு கேள்வி. இது வந்து ஒரு பர்மனண்டான ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. இது ஒரு ட்ரையல் பேசிஸில் தான் 6 மாதம் தான் நியமனம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் வாபஸ் பெற்றுக்கொண்டு மீண்டும் அதை சரி செய்கின்ற அந்த நிலைமையிலே தான் இருக்கிறது. நீங்கள் சொன்ன அந்த டிரான்ஸ்பேரன்சி கொஞ்சம் தவறுகிறதோ என்கின்ற தோன்றுகிறது. அதை இப்போ சரி செய்து கொண்டிருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கோம். ஏன்னா இப்போ அந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் இவ்வளோ பிரச்சனை வரும் பொழுது கோர்ட்டில் எவ்வளோ சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவாங்களா? ஏன்னா தினம்தோறும் கண்டிப்பாக நிறைய பெயில் பெண்டிஷன்ஸ் வரும், வாய்தாக்கள் வரும், இப்போ நிறைய பிரச்சனை வரும். பெண்டன்சி ஆஃப் கேசஸ் வந்து லட்சக்கணக்கான இருக்கிறது. அது வந்து எல்லா காலகட்டத்திலும் இருந்து கொண்டு இருக்கிறது. அது விரைவாக செய்ய வேண்டும். ஏன்னா இப்போ கோயம்புத்தூர்ல கலெக்டரை கூப்பிட்டு நீதிபதியே வந்து கண்டனம் தெரிவிக்கிறது. அது வேற அந்த அரசு வழக்கறிஞர்கள் ஆஜராகல அப்படின்றதுனால பர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கிறவர்கள் ஏற்கனவே இருந்த அரசு வழக்கறிஞர்களே தொடர வேண்டும் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சில இடத்துல மாற்றி இருக்கிறார்கள். அதிலே குளறுபடி இருக்குதுன்னு சொன்ன பிறகு அதை மறுபடியும் வந்து ரீகன்சிடரேஷன் என்கின்ற அடிப்படையில் அது நடந்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் ஏற்கனவே இருந்தவர்கள் திமுக ஆட்சியிலே நியமிக்கப்பட்டவர்கள் இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனாலே நிலுவையில் இல்லை. ஏற்கனவே யூஷுவலாக இருக்கின்ற லட்சக்கணக்கான லிட்டிகேஷன்ஸ் வந்து பெண்டன்சி ஆஃப் த கேசஸ் என்பது இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே நிறைய குழப்பங்கள் ஒருவருக்கு ஒருவர். ஏன்னா இப்போ திருமாவளவன் அவர்கள் திரு வைகோ அவர்கள் பற்றி பேசுகிறாங்க, காங்கிரஸ் வந்து வேற மாதிரி பேசுகிறாங்க, இடதுசாரிகள் ஒரு பக்கம் தனியாக நாங்கள் வந்து கூட்டணிக்கு ஆதரவு தான், கூட்டணி இல்லை அப்படின்னும் பொழுது அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே ஒரு குழப்பம் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி. டெமோக்ரஸியே ரைட் டு டிஸ்கஸ், ரைட் டு டிஃபர், ரைட் டு டிஃப்ரென்ஷியேட். அதுதான் அது ஒவ்வொருத்தரும் மாறுபட்ட கருத்து இருக்கும். இன்றைக்கே கூட மரியாதைக்குரிய காங்கிரஸினுடைய தலைவர் தாக்கூர் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் வந்து இணைஞ்சிட்டீங்க, கட்சியில் இணைஞ்சிட்டீங்க, அதுக்கு பிறகு வார்த்தை விளையாட்டெல்லாம் வேண்டாம். அவங்க தோழமை, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் இருப்பது வந்து தோழமை,
அன்கண்டிஷனல் சப்போர்ட் வெளியிலிருந்து செய்கிறார். நாங்களும் மந்திரி சபையில் இடம் பெற்று விட்டோம். ஆகவே இனி கூட்டணி பற்றி வார்த்தை விளையாட்டு வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரே தான் இன்னொன்னு சொல்லியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை ஆமோதிச்ச மாதிரி என்னன்னா, எந்த கருத்து பிஜேபிக்கு எதிராக ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஃப்ரெண்ட் சேரும் பொழுது அதுல டிவிகே டிஎம்கே ரெண்டு சேரணும் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கிறாங்க. எந்த கருத்தின் அடிப்படையில்னா கேரளாவில் அப்படி இருக்குது. 1000 தான் எதிரும் புதிருமாக இருந்தாலும் கூட கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒரே கூட்டணியில், இந்தியா கூட்டணியில இருந்து பாசிச பிஜேபி எதிர்க்கிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது இங்கே சாத்தியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க நேரடியாகவே அரசியல் எதிரி, இன்னொருவர் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க. கொள்கை எதிரியை விட நம்ம எதிர்ச்சியாக பார்க்குறதுனா கொள்கை எதிரியை விட அரசியல் எதிரியை தான் வேகமாக தாக்குறாங்க. அதனால் அவங்க 2 பேரும் ஒரே நிலைப்பாட்டில் வருவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் அதை பற்றி அது மாதிரி வார்த்தை விளையாட்டு வேண்டான்னு தான் மாணிக் தாக்கூர் அவர்கள் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இவங்க டிவிக்கு வரும்பொழுதே இந்த இருதுருவ அரசியலுக்கு எதிராக தான் முழக்கமிட்டு வந்தாங்க. இவங்க 2 பேர் தான் இருக்கணுமா, புதுசாக ஒருத்தர் வரக்கூடாதா அப்படின்ற ஒரு முழக்கத்தை எழுப்பிட்டு தான் உள்ளே வந்தாங்க. ஆனால் வந்ததுக்கு அப்புறம் இவர்களே அது மறுபடியும் இருதுருவ அரசியலாக மாற்றுறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் ஏடிஎம்கேலேருந்து எம்எல்ஏஸ் குறைச்சிக்கிட்டே வராங்க. இந்த பக்கம் ஏடிஎம்கேலேருந்து நிறைய பேர் டிவிகேல தொடர்ந்து இணைச்சிக்கொண்டே இருக்காங்க. அப்படின்னும் பொழுது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற நரேட்டிவை மறுபடியும் இவங்க செட் பண்றாங்க. அந்த விஷயம் மீண்டும் ஒரு இருதுருவ அரசியல் பாதைக்கு தான் நம்ம கொண்டு போய் விட்டுடும். அது எந்த அளவுக்கு இருதுருவம் பல துருவமே இருக்கட்டும், இருதுருவமாக தான் நமக்கு என்ன இருக்குது. பொதுவாக ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தின் பொழுதும் ஒரு இயக்கத்திலேருந்து இன்னொரு இயக்கத்துக்கு போவது சாதாரணமாக நடக்கும். ஆனால் அந்த இயக்கம் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அந்த வகையில் திமுக ஆட்சிக்கு வரும்போது அண்ணா திமுகவிலேருந்து வருது. ஏன்னா இன்றைக்கி 59 பேர் திமுகவில் மொத்தம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதில் கூட்டணி கட்சியெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 53 பேர் தான் ஒரிஜினல் திமுக உறுப்பினர்களாக இருந்த ஆனவர்கள். அந்த வகையில் அந்த 53 பேரில் 13 பேர் அதிமுக வச்சு இங்கேருந்து போனவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயக்கமே சந்திரமுகி மாதிரி நிறம் மாறிட்டே இருக்குது. சந்திரமுகி ஆகிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதிமுக இன்றைக்கு டாமினேட்டட் திமுகவாக இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தின்படும் ஒரு கட்சி இன்னொரு கட்சி ஓவர் ஷேடோ செய்வது என்பது சாதாரணமாக நடக்கின்றவங்க. அந்த வகையில் தான் இதுவும் அதிமுகவுக்கு தலைவர்களாக இருந்தவர்கள், மந்திரிகளாக இருந்தவர்களாம் தங்களுடைய நம்பிக்கை இழந்து விட்டார்களோ என்னவோ தெரியவில்லை. இனி நமக்கு வருங்காலம் என்பது டிவிகே தான். திமுகவுக்கு போக முடியாது என்று நினைக்கிறவர்களாம் டிவிகேக்கு வருவது வாடிக்கையான ஒன்று. அதனால் அப்படித்தான் பார்க்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகும் நடக்கின்ற ஒரு நிகழ்வாகத்தான் நான் கருதுகிறேன். இப்போ திரு விஜய் அவர்கள் பேசின விஷயங்கள் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருந்தது. நிறைய விவாதங்களை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. உங்களுடைய பார்வை? அதாவது அவர் அந்த 41 குடும்பங்களுக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் நினைக்கிறேன். அது ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்காக இருக்குது. அதாவது ஒரு இரங்கல் நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பல பேர் நினைக்கிறார்கள். அது ஒரு பொலிட்டிக்கல் மீட்டிங்காக, ஏன்னா பொலிட்டிக்கல் கட்சி பொலிட்டிக்கல் மீட்டிங்காக தான் அதை நடத்த முடியும். அந்த வகையில் அவர்களுக்கெல்லாம் நிவாரணம் கொடுத்துருக்கிறார். அவர் கொடுத்த எம்ப்ளாய்மெண்ட்டே பல பேர் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது ஒரு மனிதானமான அடிப்படையிலான ஒன்று. மற்றதுக்கெல்லாம் இது பொருந்துமான்னு சொன்னால் எல்லாத்துக்கும் இதை பொருத்தலாம். மற்ற இது மாதிரி கம்பேஷனேட் கிரவுண்டு இந்த அடிப்படையில் கேள்வி எழுப்பியிருக்கு, வேலை வாய்ப்பு தருகிறது. அது அவங்களுடைய இது டெம்பரரியாக தான் கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியும் உள்ள சேர்த்துருக்காங்க. இல்லை டிஎன்பிசியில் செலக்ட் ஆன 400 செக்ரட்டரி கூப்பிட்டு ஏற்கனவே காம்பன்சேட் கிரவுண்ட்ல எப்படி இது கொடுக்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி டிஎன்பிசிலையும் மின்சாரத்துறையிலே இருக்கின்ற 404 பேருக்கு சமீபத்தில் முதல்வர் அவர்கள் நேரடியாக அந்த பணி ஆணை கொடுத்துருக்கிறார்கள். அந்த வகையில் அவங்க எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுப்பதில் ஒன்றும் தவறு கிடையாது. மனிதாபிமான அடிப்படையிலே வேலைவாய்ப்பு தருவது என்பது காலங்காலமாக ஒரு அரசு கடைபிடிக்கிறது. ஏன்னா இவங்க பல சம்பவங்களை இதில் தொடர்பு படுத்தி பார்க்கும்பொழுது கும்பகோணத்தில் ஒரு மகாமகா குளத்தை போல் நடந்த அந்த நெரிசல் அதை ஒப்பிட்டு பேசுகிறாங்க. அதில் இறந்து போனவங்க ஏன் அரசு வேலை கொடுக்கல அப்படின்னா இதுக்கு கொடுக்கறது எந்த விதத்தில் நியாயமாகும். ஏன்னா ஒரு கட்சி மீட்டிங்கில் பார்க்க விடும்போது அங்கேருந்து கூட்ட நெரிசல் அடிப்பட்டு இறக்குறாங்க. அவங்களுக்கு நிதி உதவி பண்ணுறது தார்மீகமாக அடிப்படையில் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு நல்ல விஷயம். ஆனால் அதை தாண்டி அரசு வேலை என்பது பல தரப்பட்ட மக்களுடைய கனவாக இருக்குது. பல இளைஞர்கள் இன்னைக்கு அரசு வேலைக்காக இயங்கிட்டு காத்துட்டு இருக்காங்க, அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு சென்னையில் பல கோச்சிங் சென்டர்ஸ்ல இணைஞ்சு இருக்கா படிச்சுட்டு இருக்காங்க பொழுது ரொம்ப ஈஸியா தூக்கி அதை கொடுத்துடுறதுன்றது இந்த காரணத்துக்காக கொடுக்குறது ஒரு பப்ளிக்ட்ட ஒரு பெரிய ஒரு நீங்க சொன்ன மாதிரி நிறைய லட்சக்கணக்கான பட்டதாரிகள், நான் கூட சொல்லுவேன் அடிக்கடி, இருட்டு பாடங்களை குருட்டு பாடம் செய்து ஒரு கருப்பு விழாவிலே கனவுகளை பரிசாக பெற்றோம். அது மாதிரி இருக்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் என்கின்ற அந்த எக்ஸ்சேஞ்ச் வேலைவாய்ப்பு தராத வேலைவாய்ப்பு அலுவலகம் என்றது போய் வேலைவாய்ப்பு தராத அலுவலகம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இன்சிடென்ட் இடையில் நடந்திருக்கு. கும்பகோணம் நடந்திருக்குது. ஒரு 89 சிறுவர்கள் இறந்த ஒரு பள்ளி தீ விபத்து நிகழ்ச்சி, அதுவும் கும்பகோணத்தில்
காலத்தில் தான் நடந்தது. அதெல்லாம் அந்த அந்த காலத்தை ஆண்ட அந்த அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி வந்திருக்கிறது. அவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை. இந்த ஆட்சி அதுக்காக கவனிக்கக்கூடாதான்றலாம் நான் சொல்ல வரலை. அவர்களையும் மனிதாபிமானத்தோடு அவர்களுக்கு உண்டான பணியாணை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மதிமுகவின் சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம், இனியும் வலியுறுத்துவோம். ஸோ அதை தாண்டி திரு விஜய் அவர்கள் பேசும்போது கொளத்தூரில் 5 நிமிஷம் பேசுனதுக்கே கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படின்ற மாதிரி திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பற்றி மீண்டும் மீண்டும் அதை பதிவு செஞ்சுட்டே இருக்காரு. உங்க கூட்டணியில் தான் நீங்க வந்து அந்த கூட்டம் தான் தேர்தலை சந்திச்சிங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆர்எஸ்என் ஸ்டைல் இருக்கும். வைகோ பேசினா வரலாற்று பிரளயங்களோடு பேசுவார். சில பேர் வந்து உள்ளூர் அரசியலை சம்மந்தப்படுத்தி பேசுவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆரட்டரி ஸ்டைல். ஆனால் சில பேருக்கு சில விதத்தில் பேசினா தான் புரியும். சீட்டாடுறவங்ககிட்ட போய் திருக்குறளை பற்றி சொன்னால் மச்சி ஒரு கை குறையுது உட்காரு அப்படின்வாங்க. யாருக்கு என்ன புரியுமோ அந்த யாருக்கு திமுகவுக்கு எந்த பாஷையில புரியுமோ அந்த பாஷையிலே அந்த சீட்டாடுற கும்பல் அப்படின்ற மாதிரி அந்த அப்படி சொல்லல. அந்த இயக்கத்துக்கு திமுக என்கின்ற அந்த இயக்கத்துக்கு அவர் புரிகிற மாதிரி சொல்லணும்னு நினைச்சார். இப்படி சொன்னாதான் அவங்களுக்கு புரியுமோ அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிட்டு சொல்லியிருக்கலாம். ஆனா கொஞ்சம் வந்து மென்மைப்படுத்த வேண்டும் என்பது எங்களை சொன்ன மாதிரி தெரியல. அவருடைய ஆடியன்ஸுக்கு அப்படி வர தேர்தல் எல்லாம் வந்து வர இடைத்தேர்தல்ல திமுக அதிமுக முடியாத அளவுக்கு செஞ்சு விட்டுருக்க அவருடைய ஆடியன்ஸ் எல்லாம் வந்து எந்த காலகட்டத்திலையும் யாராலையும் திருப்ப முடியாது. இன்னும் வந்து 5 வருஷத்துல வந்து இப்போ மழலைகள்லாம் வந்து அந்த ஆடியன்ஸ்ல தான் சேர போறாங்க. அதனால அவர் வந்து அந்த ஆடியன்ஸுக்கு என்ன வேணுமோ அந்த அடிப்படையில் அவர் பேசுறாரு. அவர் பேசுகிற அந்த தொனியை வந்து கொஞ்சம் மாற்றிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கணும். நாங்களும் வந்து வலியுறுத்துகிறோம் மதிமுக சார் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பேசணும். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு இரங்கல் கூட்டம். குடும்பத்தோட ஏதோ ஒரு கூட்டமாகவே தெரியல, ஒரு தேர்தல் பிரச்சாரமாக தான் இருந்தது அப்படின்னு அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லதுன்றதான் நாங்கள். திரு விஜய் அவர்களுடைய அதே கரூர் மீட்டிங்கில் இன்னும் சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தார். செந்தில் பாலாஜி குறித்து அதுக்கு இங்கே வந்து ரெசிப்ரோகேட் பண்ணியிருந்தாங்க. யார் ஓடிட்டு இருக்கா அப்படின்றது, யார் கரூர்ல இருந்து ஓடினா சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம்ன்றது சொல்லிட்டு இல்லை. அது வந்து கரூர் செந்தில் பாலாஜி இப்போ ஊழல் பிரச்சனை சொல்றதுக்காக அதை சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் அப்படிதான் அவர் வந்து ஒருவேளை வந்து இதுக்கு மேலே நம்ம போனால் வந்து நிறைய கலவரம் ஆயிடுமோ என்ற ஒரு சூழ்நிலையில் போயிருக்கிறாரு. ஆனால் போனவர் மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து உண்டான நிவாரணத்தை பார்த்துருக்கிறாரு. செந்தில் பாலாஜி இன்னும் ஓடிக்கும். அவர் சொன்ன மாதிரி பாட்டு பாடினது வேணா அது வந்து சரியா பொருத்தி பார்க்கறத பத்தி யோசிக்க முடியலையே. முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க கோர்ட்ல. அவர் மீதான வலுவான குற்றச்சாட்டு எழுப்பப்படல. ஏன்னா இது வந்து ஊத்தங்கரை எம்எல்ஏ கூட அவங்க திமுக சார்பாக பேசப்பட்டது குருத்தரை பேரம் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கும் பொழுது கரூர்ல இருக்கிற எம்ஆர் விஜயபாஸ்கரோட பேசுறதா இருக்கட்டும், திரு வைகோ அவர்களோட பேசுறதா இருக்கட்டும், இல்ல திரு விஜயபாஸ்கரோட பேசுறது, ஏன்னா இவங்க பேசாம அது நடந்திருக்காதுன்னும் போது இது எப்படி வந்து ரெண்டுத்தையும் வந்து அதை மட்டும் குதிரை பேரம்ன்றாங்க. இதை வந்து அதுக்கான இதுலேயே கொண்டு வர மாட்டேங்கிறாங்களே. காலங்காலமாக நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு மரபு இப்போ வந்து மரபாகிட்டோமா? மரபாகி போச்சு. எல்லாம் வந்து அரசியலில் ஒவ்வொரு காலம் தொட்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு நாகரிகம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் வந்து இது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. வெறும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் நாகாலாந்தில் 2018 எப்படி பிஜேபி ஆட்சி அமைச்சது? குதிரை பேரெல்லாம் ஆட்சி அமைக்க முடியுமா? அருணாச்சலத்துல அந்த கவர்னரை வச்சுக்கிட்டு கொஞ்சம் வந்து காங்கிரஸ் பண்ற வேலையை தான் டிவிக்கு இல்ல அதை சொல்லல. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பெரிய காரணம் காலங்காலமாக நடந்து கொண்டு இருக்குது. ஏன்னா டிவிக்கே வந்த பிறகுதான் நடக்குதுன்ற மாதிரி நீங்க சொல்ல. ஏன்னா ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு உடனே இப்போ 2006 திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த அடுத்த தேர்தல் போது திரு கம்பம் ராமகிருஷ்ணன் 2009 தான் 3 ஆண்டுகளாக ஒரு இடைவெளி இருந்தது. ஆனா இப்போ தேர்தல் முடிந்த அந்த ஒரு 10-15 நாட்களுக்குள்ளாகவே இத்தனை எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்றாங்க. இவ்வளவு நடக்குது. அப்படி இல்லாம திரு வாதவர்ஜுனா சொல்றாரு, எங்களுக்கு கரூர்ல வந்து ஒரு கணக்கு வந்து பேலன்ஸ் இருக்கு, அதை நாங்கள் முடிப்போம். நீங்க செந்தில் பாலாஜி மீது வந்து உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்படுது. திரு அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு விஷயம் பேசுறாரு, உடனடியாக வந்து ஒரு முன்ஜாமீன் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட 40 நிமிடங்கள் அவர் கைது செய்யப்படுறாரு. இந்த அர்ஜென்சி இதெல்லாம் காட்டும் பொழுது இவங்க வந்து தூய சக்தி இல்ல, அதே பழைய சக்தி தான் அப்படின்ற ஒரு பேச்சு, ஒரு விமர்சனம் முன்வைக்க. நான் நாகாலாந்துக்கெல்லாம் போயிட்டேன்னு நினைக்கிறேன். 2006 இருந்து 2011 ஒரு மைனாரிட்டி மூச்சு ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மைனாரிட்டி திமுக சர்க்கார்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. 95 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு வெற்றிகரமாக 5 வருடங்களை கடக்கும் பொழுது 108 உறுப்பினர்கள், அதுவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் ஏறக்குறைய எல்லாம் ஆதரவு கொடுக்கின்ற அந்த சூழ்நிலையில் இது வந்து நடத்துவது வந்து பெரிய காரியம் கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் விசாவியை சந்தித்த இயக்கம் தடா பொடா எல்லாவற்றையும் சந்தித்த இயக்கம்னு சொல்கிறாங்களே, அவங்க ஏன் விசாரணையை வந்து எதிர்கொள்வதற்கு தயங்குகிறார்கள்? ஒருத்தர் போய் வெளிநாட்டிலேயே சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலே கொடுத்துட்டாரு. இல்ல லுக் அவுட் நோட்டீஸ் எப்போ வந்தாரு? லுக் அவுட் நோட்டீஸுக்கு தடை வாங்கிய பிறகுதான் அவர் வந்தாரு.
இப்போ மறுபடியும் தமிழக அரசு போய் அதுக்கு அப்பீல் போயிருக்குது. அந்த லுக் அவுட் நோட்டீஸ் தடை கொடுத்ததுக்கு அது ரிவ்யூ பெடிஷன் போய் ஃபைல் பண்ணியிருக்குது. எல்லாவற்றையும் எதிர்கொள்றவன் வர வேண்டியது தானே. ஏன் செந்தில் பாலாஜி ஏன் அண்டர் கிரவுண்டில் பதுங்கி இருக்கிறாரு? மடியில் கனம் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு வழியில் பயம் இருக்குது. எல்லாவற்றையும் எது வந்து சந்திங்க, மிசாவை சந்தித்தவர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே. ஏனடி எதற்கடி ஏன் இந்த நெருக்கடின்னு கலைஞர் அன்னைக்கு கேட்டார். அன்னைக்கு தைரியமா வந்தார். அண்ணா சிலைக்கு மாலை அணிக்கும் கூட இதுக்கு வர இயலாதவர்கள் சொல்லிட்டு பட்டியல் எழுதினார். அன்னைக்கு ஒரு பெரிய பத்திரிகை சுதந்திரம் நசுக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில கூட அவ்வளவு எல்லாவற்றையும் எதிர்கொள்ளுகின்ற அந்த இயக்கம் ஏன் இப்பொழுது வந்து தயங்கி 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 எல்லாம் பதுங்கி நிற்கிறார்கள்? நீதிமன்றத்தினுடைய அதாவது ஒரு ஃப்ரேமிங் ஆஃப் கேஸே இல்லை. எஃப்ஐஆர்ல இது கரூருக்கு வந்து விஜய் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போய் திமுக பயந்துருச்சுங்களா? இல்ல ஹைகோர்ட்ல போய் வாதாடுறாங்க. வாதாடும் பொழுது அக்யூஸ்டா வந்து இவரை அக்யூஸ் பண்றாங்க, முதல்வரை அக்யூஸ் பண்றாங்க. அவர் வந்து மரியாதைக்குரிய ஜஸ்டிஸ் என்ன சொல்ற, போய் எஃப்ஐஆர் போய் படிச்சுட்டு வாங்க, அது 3 பேர் பேர்ல தான் இருக்குது. ஒன்று வந்து மதியழகன் மாவட்ட செயலாளர் பேர்ல இருக்குது, இன்னொன்று புசி ஆனந்த் பேர்ல இருக்குது, 3வது வந்து நிர்மல்குமார் பேர்ல இருக்குது. இந்த 3 பேர் பேர்ல தான் எஃப்ஐஆர் இருக்குது. நீங்க இங்க வந்து அக்யூஸ்டு விஜய்ன்னு சொல்லிட்டு பேசுறீங்களே, முதல்ல எஃப்ஐஆர் போய் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆக அந்த நிலைமையில தான் இன்னைக்கு வந்து இந்த இயக்கம் அந்த கடந்த கால ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்குது. ஒரு ஃப்ரேமிங் ஆஃப் த கேஸ் கூட சரியா பண்ணலை என்பது தான் எங்களுடைய வாதம். ஸோ அடுத்து இந்த கவர்மெண்ட் இந்த இடைத்தேர்தலெல்லாம் வந்து தலைவராக கொடுத்துருக்காங்க ஒரு 5 இடைத்தேர்தலுக்கு. இந்த விஷயம் வந்து கொஞ்ச நாளாக வந்து சனிக்கிழமையான டிவிகளை ஜாயின் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு வழக்கமான ஒரு விஷயமா நடந்துட்டு இருந்துச்சு. இந்த இடைக்கால தடை வந்த பிறகு அது வந்து கொஞ்சம் ஸ்டாப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இல்லை, சனிக்கிழமை தோறும் வரிசை நிற்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ 2-3 சனிக்கிழமைக்கு முன்னாடி அந்த காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு போன ஒரு எம்எல்ஏ விஜய் தாரணின்னு நினைக்கிறேன், அவங்க கூட லைன்ல நிற்க சொன்னா, மேம் நான் எம்எல்ஏ, நான் 3 முறை எம்எல்ஏன்னு சொன்ன பிறகு தான் சரி வாங்க அப்படின்னு இருக்காங்க. அது இயற்கையாக ஒவ்வொரு ஆட்சி மாற்றத்தின் பொழுதும் நடக்கின்ற ஒரு நிகழ்வு தான். இங்கே சனிக்கிழமை தோறும் வச்சிருக்கிறாங்க. சில பேர் எப்போ வர்றாங்களோ அப்போ உடனே வர்றாங்க. ஓய்வு எடுத்துட்டு இது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்ஸ்க்கு இது விஆர்எஸ் போயிட்ட பிறகு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு கொஞ்ச நாள் பொறுத்து கூட கூப்பிடுவாங்க. அதுதான் அவங்க கட்சியினுடைய சௌகரியத்தை பொறுத்தது. சரி, எனக்கு கடைசியாக ஒரு கேள்வி என்னன்னா, இது வந்து பிஜேபி இந்த விஷயத்தை கையில் எடுக்குமானால் என்ன ஆகும்? ஏன்னா இவங்க வந்து அடுத்த கட்டமாக நாங்கள் வழக்கு தொடங்குவோன்றாங்க, சிபிஐ விசாரணைக்கு வருவோன்றாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஒருவேளை சிபிஐ மாதிரியான அமைப்புகள் இது விஷயத்தை விசாரிக்கும் பொழுது என்னவாகும் நினைக்கிறேன்? இல்லை, என்னை பொறுத்தவரையிலே டிவிக்கே வந்து தெளிவான பார்வையிலே இருக்கிறது. அவர்கள் தான் என்னதான் குறை சொன்னாலும் குறை சொல்வது எங்களுடைய கொள்கை, பிழை காண்பது எங்களுடைய பிழைப்பு என்று இன்றைக்கு திமுகவோடு அதிமுக சேர்ந்து பிஜேபியும் சேர்ந்தாலும் கூட, ஒருவேளை ஒரு சூழலுக்குள்ளே மாட்டிய இந்த ஆட்சியை கவிழ்த்தாலும் கூட, இதை எங்களுடைய தலைவர் அடிக்கடி சொல்றார், இதை விட அடுத்த முறை வரும் பொழுது 180 சட்டமன்ற உறுப்பினர் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அனுதாபலை விஜய்க்கு சாதகமாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறோம். அதனால் எந்த சதித்திட்டமாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோடு டிவிக்கு மறுபடியும் ஆட்சி அமைக்கும் என்பது எங்களுடைய ஆழமான கருத்து. மிக்க நன்றி சார். சரி சார்.